ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பேசுவதில் பயிற்சி செய்து செய்து பேச்சில் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ அப்படி சாந்தியின் சக்தியிலும் பயிற்சியாளராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள். வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தியின் சக்திக்கான சாதனம் என்பது தேவைப்படும். ஏனெனில் எந்த அளவிற்கு ஒன்று மகான் சக்திசாலியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது சூட்சமமானதாக இருக்கும். பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூட்சமமானது. எனவே சூட்சமத்தின் தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி.